10,000 தானே, சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம். ஓனர் கிட்ட பேசுறேன். ஒரு 10,000 மட்டும் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஏதோ வேணும்னே பண்றோம்னு நினைச்சிட்டா கஷ்டம் இல்ல. 10,000 அடிச்சது இந்த இருக்குல்ல, அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கடைக்கு முதலாளி அவருக்கு வழி இது எனக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு. எல்லாருமே இப்படி நல்லவங்க என்னடா பண்றது? காசு ரெடி ஆயிடும் போல இருக்கு. அடிதான் காசை எண்ணிட்டு இருக்காங்க. எண்ணி சரி பார்த்துட்டு இருக்காங்க. பணத்தை உள்ள வைக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இது உள்ள வைக்கட்டுமா? அப்படின்னா என்ன 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டீங்க? ஆமா, 10,000 குறைஞ்சதுன்னா அவன் யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான். நீங்க அப்படி பணம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருக்கிறது உங்க ஒய்ஃப் தானே, அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு கோவம். இதைத்தான் கேட்பேன்னு நினைச்சேன். போமா, இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ற. ஆனா நீ பண்ணதுலயே மிகப்பெரிய தப்பு அந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தது. இந்த மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறவன தானே நீ லவ் பண்ண. அப்ப இந்த மெக்கானிக் ஷாப் ஓனரை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. வீட்டுலதான் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்களே. அவங்களா பணம் கொடுத்தாங்க? அண்ணி பணம் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் கொடுத்திருக்காங்க. நீ என்னத்த கொடுத்தன்னு குத்தி காட்டுற மாதிரில இருக்கு. கிளம்புறேன். கிளம்புறியா? ரெண்டாவது பொண்டாட்டி வந்துருச்சு போல. அவளை கொலை பண்ணிட்டேன்ல நினைச்சேன். பொண்டாட்டி வந்த உடனே நடை சமூகம் அப்படியே மினுமினுக்குது. எனக்காக தானே நீங்க பாண்டி குடுக்குறீங்க? உங்களுக்காகவா? ஆமா. இது என்ன புது கதையா இருக்கு?